ஸோ சிவில் ஆர்கானிசம்ன்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு ஆர்என்ஏ பாலிமரைசேஷன் பண்ணுறதுக்கு வித் சீக்வன்ஸை வந்து டிஃபைனிங் பண்ணுறதுக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்து சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு அண்ட் டெம்ப்ளேட் வந்து இண்டிபெண்ட் அதாவது சுதந்திரமாக இருக்கும். அதுதான் அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சிவில் ஆர்கானிசம்ன்றது வந்து என்சைம் வந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுப்பா. அவ்வளோதான்ப்பா. சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஜெனடிக் கோட். ஸோ ஜெனடிக் கோடை பற்றி இப்போ அதோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கோடான்றது வந்து ட்ரிப்ளெட் 3 இருக்கும். அதான் ட்ரிப்ளெட் 3 இருக்குல்ல, இதுதான் 3. அண்ட் 61 கோடான்ஸ் இருக்குது. இது மொத்தமாக இனி பார்த்தோம்னா 61 இருக்கும். அண்டு அமினா 61 codons for amino acid and 61 codons for amino acid and 3 codons do not code for any amino acid, hence function as stop codon. ஸோ இதில் இருக்கிறதுல வந்து 3 கோடான் மட்டும் ஸ்டாப் கோடானாக இருக்கும். அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் ஸ்டாப் கோடான். நாட் கோடிங், எந்த இதுவுமே அவங்க கோட் பண்ண மாட்டாங்க. அண்ட் சம் அமினோ ஆசிட் வந்து கோட் பண்ணுவாங்க மோர் தென் 1. சில கோடான் வந்து நிறைய கோட் பண்ணுவாங்க. அதை வந்து ஹென்ஸ் நம்ம அதை வந்து டீஜெனரேட் கோடான்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கோடான் வந்து இந்த கோடான்றது வந்து ரீட் ஆகுறதுன்றது எம்ஆர்என்ஏல. அண்ட் கன்ஜுகேஷன் இஸ் நோ பஞ்சுவேஷன். இதில் வந்து பஞ்சுவேஷன்லாம் கிடையாது. கோடான்றது வந்து நியர்லி யூனிவர்சல் இருக்குது. கோடான்றது நியர்லி யூனிவர்சல், எல்லாத்துக்குமே ஒன்று தான். பாக்டீரியாவிலேருந்து ஹியூமன்ஸ் வரைக்குமே வந்து யூனிவர்சல்ன்றது வந்து இந்த யூன்றது வந்து யூனிவர்சல். இது எல்லாத்துலேயுமே இருக்கும். எக்ஸப்ட் யாருன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது இந்த கோடானும். மைட்டோகாண்ட்ரியாவே புரோட்டோசாயின்லேயே இருக்க கோடானோட எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் ஏயுஜின்றது வந்து டியூவல் ஃபங்க்ஷன். அதாவது 2 வேலை செய்யும். அவங்க வந்து கோட் பண்ணுவாங்க மெத்தியோனைன்ற இந்த அமினோ ஆசிட் அண்ட் தென் மோர் இனிஷியேட்டர் கோடானாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த யூஏஏ யூஏஜி யூஜிஏன்றது வந்து ஸ்டாப் டெர்மினேஷன் கோடான். ஓகே. நெக்ஸ்ட் மியூட்டேஷன். ஸோ இங்கே ஆக முதல்ல என்ன சொல்கிறாங்க, கோடான்றது வந்து 3 ட்ரிப்ளெட்டாக இருக்கும். 64 இருக்குது மொத்தம். 61 இருக்குது மொத்தம். நெக்ஸ்ட்டு 3 கோடான்றது வந்து எந்த ஒரு அமினோ ஆசிட்டையும் கோட் பண்ணாது. அவங்க ஸ்டாப் கோடான். அவங்க யார்? ஸ்டாப் கோடான் 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கோடான்றது வந்து யூஏஇ யூஏஜி யூஜிஏன்றது. நெக்ஸ்ட்டு இனிஷியேஷன் கோடான் ஏன்னா ஏயுஜி அண்ட் மெத்தியோனைனை வந்து கோட் பண்ணுறவங்க ஏன்னா ஏயுஜி தான். நெக்ஸ்ட் யூனிவர்சல் கோடான் ஏன்னா யூயூயூ. இதுக்கு எக்ஸப்ஷன் ஏன்னா மைட்டோகாண்ட்ரியல் கோடான் அண்ட் புரோட்டோசோயன். அவ்வளோதான் எங்கள் மெயின் மேட்ரஸ். நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன் அண்ட் ஜெனடிக் கோட். The classical example of point mutation, single base. ஸோ இந்த கிளாசிக்கல் இந்த பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் எதுனா நம்ம சீக்கிரம் செல் அனிமியாக எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பேஸ் பேர் மட்டும் மியூட் ஆகிட்டு வந்து இதுவாக இருக்கும். அதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன்றது. இன்சர்ஷன் ஆர் டெலிஷன். இப்போ ஒரு இடத்துல வந்து இன்சர்ஷன், இப்போ எதுனா ஒரு லெட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்றதோ இல்லைன்னா அந்த இடத்துல டெலிட் ஆகிடுச்சோன்னா அதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன்றது. இது வந்து சிங்கிளோ இல்லை டபுளோ வந்து வார்த்தை வந்து சேர்றதோ இல்லை டெலிட் ஆகுறதோன்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரீடிங்கிறது வந்து நம்ம மாறும். ஆனால் இது அந்த 3ஆவது வந்து டெலிஷனோ இல்லைன்னா வந்து ஆடிங்கோ நம்ம பண்ணோன்னா அந்த ரீடிங் இதுன்றது மாறுது. அப்போ நம்மளுக்கு வந்து மியூட்டேஷன் நடக்காமல் நம்மளுக்கு இந்த இது நமக்கு மியூட்டேஷன்றது நடக்காது. இந்தமாரி 1 2ன்றதுனால நம்மளுக்கு மியூட்டேஷனாக இல்லைன்னா வந்து இந்தமாதிரி டிசீஸோ இதோனா வந்து மியூட் ஆகிட்டு நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இந்த கன்க்ளூஷன் இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க. The Ram has red cap. இதில் வந்து இதுதான் ஃபுல் சென்டென்ஸ். இதில் பீன்ற ஒன்று யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த சென்டென்ஸ் மாறுது. பிஐன்றது 2 லெட்டர் யூஸ் பண்ணுறோம், இதை இன்சர்ட் பண்ணுறோம், அப்பயும் நமக்கு இந்த இது மாறுது. அண்ட் இதில் வந்து 3ஆக நம்ம சேர்க்கும் போது ராம் ஹேஸ் பிக் ரெட் கேப். இது வந்து சென்டென்ஸ் ஒரு ஃபுல்ஃபில்லாக கிடைக்குதுல, அதான் 3 லெட்டர்ஸ் சேர்ந்ததுன்னா இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ டெலிஷனில் 1 டெலீட் பண்ணுறோம். 1 டெலீட் பண்ணுறதுனால நமக்கு இந்த சென்டென்ஸ் ஒழுங்காக இல்லை. 2 டெலீட் பண்ணுறோம், அப்பயும் நமக்கு இந்த சென்டென்ஸ் ஒழுங்காக வரல. பட் 3ஆக இப்போ டெலீட் பண்ணுறோம். ராம் ஹேஸ் கேப். இந்த சென்டென்ஸ் முழுமை அடையுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. The conclusion is very obvious and insertion or deletionன்றது வந்து
1 or 2 பேசஸ்ன்றது சேஞ்சிங் கொடுக்குது ரீடிங் ஃப்ரேமை. அதுதான் நம்ம பாயிண்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் சொல்கிறோம். அண்ட் ஹவவர் த மியூட்டேஷன்றது வந்து ரெஃபர்ஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன்ன்றது இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் சொல்கிறோம். அண்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன்ன்றது வந்து 3 ஆர் மல்டிபிள் பேசஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம்னோ இல்லை டெலிட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து 1 ஆர் மல்டிபிள் கோடான்றது வந்து இன்சர்ட் டெலிஷன் ஆஃப் 3 ஆர் மல்டிபிள் பேசஸ். இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இல்லை டெலிட் பண்ணுறோமோ ஒரு 3க்கு இல்லைனா வந்து ஒரு மல்டிபிள் பேசஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி டெலீட் பண்ணுறோன்னா 1 ஆர் மல்டிபிள் கோடான்றது வந்து ஹென்ஸ் நம்ம மல்டிபிள் அமினோ ஆசிட்ன்றது சொல்கிறோம். அது வந்து ரீடிங் ஃப்ரேம்ன்றது வந்து அன்ஆல்டர், அது வந்து சேஞ்ச் பண்ணாது. மூணு இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணுறோமோ இல்லைன்னா வந்து சேர்க்குறோமோ அதுதான் இங்கே சொல்ல வருது. ரிட்டன் அவங்க சொல்கிறது என்ன, 3 நீங்கள் வந்து எடுத்தீங்க இன்சர்ட் பண்ணுறீங்களோ இல்லைனா டெலீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது ரீடிங் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா நமக்கு மியூட்டேஷன் நடக்காது. நெக்ஸ்ட்டு 1 or 2 பண்ணோன்னா நமக்கு ரீடிங் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு வந்து மியூட்டேஷன்றது நடக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் செல் அனிமியா அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் சீக்கிரம் செல் அனிமியான்றது சொன்னோன்னா அதில் வந்து சீக்கிரம் செல் அனிமியாவில் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன்ன்றது வந்து பீட்டா குளோபின் செயின்ன்றதோட ரிசல்ட். இது வந்து சேஞ்சஸ் எப்படி நடக்குது, அமினோ ஆசிட்ல குளூட்டமைனுக்கு பதிலாக இங்கே வேலைன் வந்துருச்சு. அதனால தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாயிண்ட் மியூட்டேஷன்றதுனால வந்து நமக்கு சீக்கிரம் செல் அனிமியான்ற இந்த டிசீஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ டிஆர்என்ஏ அடாப்டர் மாலிக்யூல். ஸோ டிஆர்என்ஏன்றது அடாப்டர் மாலிக்யூல். ஸோ வெரி பிகின் அப்புறம் போஸ்டேஷன் of the codon is transcript. There has been mechanism varying in code is also linked the amino acid because amino acid has no structure and speciality in reading code is improved. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஆர்என்ஏன்றது வந்து பிரான்சிஸ் கிரிக்குன்ற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மெக்கானிசமாக கோடை வந்து நம்ம ரீட் பண்ணுறது தான். இந்த அமினோ ஆசிட்ன்றது வந்து இதுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்பெஷாலிட்டிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து கோடுன்றது ஒரு யூனிக்குவான ஒன்று, தனித்தன்மையான ஒன்று அப்படின்றது சொல்கிறாங்க. நீ போஸ்டிலேட்டிவ் ஒரு என்ன போஸ்டேட் பண்ணுறதுனா presence of adapter molecule of molecule that would on one hand read the code and on other hand that bind the specific amino acid. ஸோ இவர் என்ன போஸ்டேட் பண்ணுறாங்கன்னா அடாப்டர் மாலிகுல்ன்றது இருக்குது. அதை வந்து ஒரு பக்கம் வந்து ரீட் பண்ணுது கோடை, இன்னொரு பக்கம் வந்து அது வந்து ஸ்பெசிஃபிக்கான அமினோ ஆசிட்லாம் வந்து பைண்ட் பண்ணி விடுது அப்படின்றாரு. ஸோ டிஆர்என்ஏன்றது நம்ம எஸ்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். எஸ்ஆர்என்ஏனா சால்யூபிள் ஆர்என்ஏ. ஸோ இதை நம்ம வந்து பிஃபோர் த ஜெனடிக் கோட் வாஸ் போஸ்டுலேட்டட். ஜெனடிக் கோடுன்றதுக்கு முன்னாடியே இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு, போஸ்டுலேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹவர் த அடாப்டர் மாலிகுல்ன்றது வந்து மச் லேட்டர். அடாப்டர் மாலிகுலர் ரோல்ன்றது வந்து அப்புறமா தானே வருது அது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஆர்என்ஏன்ற இதில் வந்து ஆன்டிகோட் இருக்குது, ஆன்டிகோட் லூப் இருக்குது. அண்ட் பேசிஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கோடுன்னு இருக்குது. அதாவது இப்போ இங்கே வந்து ஏஜியூன்னு இருக்குன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆன்டிகோட் அப்படின்றது யூசிஏன்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருதுல இந்த டிஆர்என்ஏ, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அமினோ ஆசிட் அக்செப்டர் எண்ட் with the bind to amino acid. ஸோ டிஆர்என்ஏன்றது வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிடுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபார் இனிஷியேஷன்றது வந்து அனதர் ஸ்பெசிஃபிக் டிஆர்என்ஏ இருக்கும், அது இனிஷியேட்டர் டிஆர்என்ஏன்னும். பட் ஸ்டாப் கோடன்றதுக்கு வந்து எந்த ஒரு டிஆர்என்ஏவும் கிடையாது. செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏன்றது வந்து being depicted to look like a clover leaf. ஸோ க்ளோவர் லீஃப் மாதிரி இருக்குமா டிஆர்என்ஏயோட செகண்டரி ஸ்ட்ரக்சர்ன்றது, க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் டிஆர்என்ஏ. இதை பார்க்க க்ளோவர் லீஃப் மாதிரி இருக்கும். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏன்றது சொன்னோன்னா இன்வெர்டட் எல்ல கவுத்து போட்ட மாதிரி இருக்குமா. எல்ன்றது இப்படி இருக்குன்னா அதை கவுத்து போட்ட மாதிரி இருக்குமா. கவுத்து போட்ட மாதிரி நான் இப்படி போடணும், கவுத்து போட்ட எல் inverted. Next translation.